ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு வீணோடி டிஜி வினோ. இன்று தினம் விஸ்வாசம் திரைப்படத்துடைய ரிவ்யூ காட்சியை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த திரைப்படத்துடைய கதையை குறிப்பிடுகின்றேன். நீங்கள் படம் பார்க்க ஆசைப்பட்டிருந்தால் இத்தோடு நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த கதை புதிதான ஒரு கதை அல்ல. வேதாளத்தில் என்ன கதை இருந்ததோ, வீரத்தில் என்ன கதை இருந்ததோ அதே போன்ற ஒரு அழகான பாசத்தை வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் கதை. ஆனால் இப்பொழுது சமகாலத்தில் முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு கதையாக இருக்கின்றது. ஏனென்றால் பல தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான உறவு முறைகள் சரியான முறையில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சரியான புரிந்துணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு அழகான கதை சிறுத்தை சிவா அவர்கள் எடுத்திருக்கின்றார். ஆனால் அவரிடம் ஒரு சிறிய சந்தேகம், அனைவருக்கும் வந்திருக்கும் ஒரு சிறிய சந்தேகம். அஜித் குமார் அவர்களுக்கு 10 வருடம் வயதானவுடன் அவருடைய தலைமுடியில் இருந்து தாடியில் இருந்து அனைத்தும் நரைத்து விடுகின்றது. அவரோடு இருக்கின்ற அனைவருக்கும் தலைமுடியில் இருந்து தாடியில் இருந்து அனைத்தும் நரைத்து விடுகின்றது. ஆனால் நயன்தாரா அவர்கள் 10 வருடத்துக்கு பின்பாக உடல் மெலிந்து இளமையாக இருக்கின்றார். முன்பு இருந்ததை விட இளமையாக இருக்கின்றார். நயன்தாரா அவர்கள் தான் மேக்கப் போட்டு இளமையாக இருக்கின்றார் என்று பார்த்தால் அவரோடு இருக்கின்ற அனைவருமே இளமையாக இருக்கின்றார்கள், கோவை செல்லா உட்பட. எப்படி என்ற சந்தேகம் எனக்கு மட்டுமல்லாமல் திரையரங்கில் இருந்த பலருக்கும் எழுந்திருக்கின்றது. சிறுத்தை சிவா அவர்கள் இதற்கான சரியான பதிலை கூறுவார் என்று எதிர்பார்ப்போம். படத்துடைய கதை எவ்வாறு இருக்கின்றது என்றால், நயன்தாரா அவர்கள் ஒரு கிராமத்துக்கு செல்கின்றார். கிராமத்தில் அஜித் குமார் அவர்களை சந்தித்து காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். மிகவும் சுவாரஸ்யமான அழகாக மிக சிறந்த நகைச்சுவை காட்சிகள். நீண்ட நாட்களுக்கு பின்பாக அஜித் குமார் அவர்களுடைய திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்களே ஒரு மிகப்பெரிய காமெடியனாக இறங்கி வேலை செய்திருக்கின்ற ஒரு காமெடி காட்சிகள் நிறைந்த காதல் காட்சியாக அமைந்திருக்கின்றது. அந்த காதல் காட்சிகள் முடிவடைந்து திருமணத்துக்கு வந்து குழந்தை பிறக்கின்றது. குழந்தைக்கு ஒரு சிறிய ஆபத்து ஏற்படும் பொழுதுதான் நயன்தாரா அவர்களுக்கு தன்னுடைய கணவனோடு இருப்பது ஆபத்தான சூழ்நிலை என்று தெரிய வருகின்றது. அதைத் தொடர்ந்து பிரிந்து செல்கின்றார். பின்பு நயன்தாரா அவர்களை தேடி வருகின்ற அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய மகளை சந்தித்து மகளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது வீரத்தில் எவ்வாறு நடந்ததோ அதே போன்று மகளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது மகளுக்காக 10 நாள் அந்த இடத்திலிருந்து காவலனாக இருந்து அதைத் தொடர்ந்து இறுதியில் மகளுக்கு தன்னுடைய தந்தையார் அஜித் குமார் என்று தெரிய வருகின்றது. அதன் பின்பாக இறுதியில் வில்லனை அடித்து திருத்துகின்றாரா அல்லது திருந்தி மன்னிப்பு கேட்கின்றாரா என்ற ஒரு அழகான ஒரு வித்தியாசமான இல்ல வளமையான ஒரு கிளைமேக்ஸோடு, ஆனால் அழகான, எந்த இடத்திலும் சலிப்பு தட்டாமல் சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான கதையை எடுத்து அஜித் குமார் அவர்களை அந்த கதைக்குள் பொருத்தி சிறுத்தை சிவா அவர்கள் மிகவும் அழகாக செய்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தின் உண்மையான 2வது ஹீரோ யார் என்று பார்த்தால் டி இமான் அவர்கள். ஒவ்வொரு சண்டை காட்சிகளிலும் டி இமான் அவர்களுடைய இசை, பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மிகவும் அழகாக பொருந்தி இருக்கின்றது. கதிரைகள் அதிரும் அளவுக்கு மிகவும் அழகாக இசையமைத்திருக்கின்றார். பாடல் காட்சிகள் கூட அழகாக இருக்கின்றது. அதுவும் தந்தை மகளுக்கான பாசத்தை காட்டுகின்ற காட்சி, காதல் உணர்ச்சிகளை காட்டுகின்ற பாடல் காட்சிகள் என்று அனைத்துமே மிகவும் அழகாக, பாடல் காட்சிகளும் அழகாக இருக்கின்றது, பாடலும் அழகாக இருக்கின்றது, மிகவும் அழகாக பொருந்தி இருக்கின்றது. ஒளிப்பதிவு துல்லியமான ஒளிப்பதிவு. இந்த திரைப்படம் விவேகம் திரைப்படம், அதாவது விவேகம் திரைப்படத்தை தொடர்ந்து வந்த திரைப்படம் என்பதனால் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடித்த ஒரு திரைப்படமாக அமைய இருக்கின்றது. பேட்டை திரைப்படத்துடன் ஒப்பிடும் பொழுது அப்பொழுதும் விஸ்வாசம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு டிக்கை பெற்று சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பேட்டை திரைப்படத்துக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு சிறிய கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் விஸ்வாசம் திரைப்படத்தில் கண்டிப்பாக உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். ஏனென்றால் தந்தை மகள் பாசத்தை மிகவும் அழகாக காண்பித்திருக்கின்றார்கள். அதே இடத்தில் தாய் மகள் பாசத்தையும் மிகவும் அழகாக காண்பித்திருக்கின்றார்கள். காதலர்கள் எவ்வாறு காதலில் இணைந்து கொள்வது, ஒரு படித்தவராக இருக்கின்ற படிக்காதவராக இருந்தாலும் எவ்வாறு ஒரு காதலில் இணைந்து கொள்வது என்று மிகவும் அழகாக துல்லியமான ஒரு காட்சிகளில், அதுவும் உதாரணத்துக்கு வில்லன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய டயலாக்கை பேசுவார். அந்த டயலாக்கை கேட்டுவிட்டு அஜித் குமார் அவர்கள் அதுக்கு பஞ்சாக ஒரு டயலாக் கூறுவார். நீ இதுவரையும் கூறிய அந்த விடயங்கள் அனைத்தும் எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் தெரியாதபடியால் தான் நான் உனக்கு எதிரில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை போன்று மிகவும் அழகாக ஒரு டயலாக்கை கூறியிருப்பார். இப்படிப்பட்ட அஜித் குமார்கள் வருகின்ற அனைத்து இடங்களிலும் காமெடியில் கூட ஒரு பஞ்ச் வைக்கக்கூடிய காமெடியாக மிகவும் வித்தியாசமான ஒரு அஜித் குமாரை இந்த திரைப்படத்தில் பார்க்க இருக்கின்றீர்கள். தலை ரசிகர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு தலை பொங்கல் தான். தலைக்கு இது ஒரு சிறந்த பொங்கல். ஆகவே இந்த திரைப்படம் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படத்தோடு வந்திருந்தாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா மிகப்பெரிய டிக்கை பெற்று கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படமாக வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பேட்டை திரைப்படத்தை இன்றைய தினம் மாலை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்துடைய ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சிவவினோவன். நன்றி, வணக்கம். See you soon.